சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் இளைப்பாளராயிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கப்பட்ட நிலையான உரிமை பேற்றை பெறுவார்கள். இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ளே கடந்து செல்லுகின்றோம். தவக்காலத்தின் 5வது வாரம் இது. நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்ற காலமாக அமைந்திருக்கிறது. இறப்பு முடிவு அல்ல, மாறாக உயிர்ப்பே அதனுடைய வெற்றி என்பதை நமக்கு காட்டுகிறது. அது மாத்திரமல்லாமல் இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடலிலே ஏற்ற பழுவினாலே விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற இணைப்பாளராக, பாவியையும் கடவுளையும் இணைக்கின்ற இணைப்பாளராக மாறினார். அவரே இந்த பலிப்பீடமாக, செம்மறியாக, குருவாக மாறினார் என்பதை நாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றன. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருப்பலி வழியாக அருள் கேட்போம். அந்த ஆண்டவரை நம்முடைய உடைமையாக கொள்வதற்கு, அவருடைய பாஸ்கா மறை நிகழ்வுக்குள்ளே கடந்து செல்வதற்கு அருள் கேட்டு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவமாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 3 தொடக்கம் 9 ஏறாக. அந்நாள்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில்
எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையன் ஆக்குகின்றேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவர் மாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாமளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்.
எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவர் எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறு வகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையானார், நம்பிக்கையின் தந்தையானார். எவ்வாறு? கடவுள் மீது அவர் கொண்ட நம்பிக்கையால் தான் அவருக்கு கிடைத்த மாபெரும் தகுதிகான் போட்டியிலே அல்லது பரீட்சையிலே அவர் சித்தியடைந்ததால் அவரை கடவுள் விசுவாசத்தின் தந்தை என்ற நிலைக்கு உயர்த்தினார். ஆபிரகாம் அவருடைய உடல், அவர் இறந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அவருடைய வரலாறு இன்றும் வாழ்கிறது. அவர் இன்றும் வாழ்கிறார். அவர் பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை முறையும் சாட்சியமும் அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் எதிர்நோக்கி இருக்கவற்றை குறித்து கடவுள் அவற்றை தருவார் என்ற உறுதியோடு பயணமானதும் இன்று வரை வரலாற்றிலே, கிறிஸ்தவ வரலாற்றிலே, மீட்பு வரலாற்றிலே அவை மிகப்பெரிய புள்ளியாக மாறியிருக்கிறன. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாம் வல்ல கடவுள் மீது அவர் நம்பிக்கை கொண்டு எதிர்நோக்கி இருந்ததை குறித்து அவர் நடை பயின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே மீண்டும் ஒரு வாதம் எழுகிறது. அது என்னவென்று சொன்னால், இயேசு ஆண்டவர் ஆபிரகாமை பெருமைப்படுத்துகிறார். ஆபிரகாமை அவர் விட்டு கொடுக்கவில்லை. ஆபிரகாம் தான் பிறப்பதற்கு முன்பே ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமினுடைய, அதாவது தான் ஆபிரகாமுக்கு முதலே இருக்கிறார் என்பதையும், ஆபிரகாமுடைய வாழ்க்கை இவ்வளவு சிறந்தோங்குவதற்கு காரணம் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையே என்பதையும் அவர் காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று யூதர்களிடம் இந்த வாதம் எவ்வாறு இதை முற்றுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இறப்பு என்கின்ற அந்த போராட்டமே, அல்லது அந்த ஆபிரகாம் இறந்து விட்டார் என்று யூதர்கள் கூறியதுதான். இறைவாக்கினர்களும் இறந்தார்கள், ஆபிரகாமும் இறந்தார்கள் என்று யூதர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு குறித்து காட்டிய இறப்பு, அல்லது இயேசு குறித்து காட்டிய இறப்பு இந்த உலகத்திலே இருந்து இறந்து போகின்ற அல்லது உடல் அழிந்து போகின்ற அந்த இறப்பை அல்ல, மாறாக ஆன்மா இழந்து போவது, ஆன்மா மரித்து போவதையே இயேசு காட்டுகிறார். இது எதனால் நிகழ்கிறது? பாவத்திற்கு. இன்னும் ஒரு நற்செய்தியில் இயேசு சொல்லுவார், யூதர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று. ஆனால் இயேசு சொல்லுவார், பாவம் செய்யும் அனைவருமே பாவத்திற்கு அடிமை என்று சொல்லுவார். இயேசுவினுடைய சிந்தனை வித்தியாசமாக இருந்தது. இறப்பு குறித்து மனிதர் கொண்டிருப்பது இந்த உலகத்தை விட்டு பிரிவது. ஆனால் ஆன்மீக ரீதியான இறப்பு, நம் ஆன்மா படுகொலியை காண விடாமல், அது சாவான பாவத்தினால் தன் அருளை இழந்து போகாமல் இருப்பதே வாழ்வு. அதை அவ்வாறு இழந்து போகுமாக இருந்தால் அதுவே நித்திய இறப்பாக கருதப்படுகிறது. இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலே அவர்களுக்கு, யூதர்களுக்கு அழகாகவே சொல்லுகிறார். இறப்பு என்பதை பற்றி அந்த துல்லியமான பதிலை சொல்லுகிறார். இறப்பு என்பது இந்த உலகத்திலே மடிந்து போவதல்ல, மாறாக நித்தியத்துக்கும் இறப்பதே இறப்பு. மாறாக என் மீது நம்பிக்கை கொள்கிறவர் வாழ்கிறார். கடவுள் மீது ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டார், எனவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்கள், இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகிற பொழுது ஆபிரகாம் எவ்வாறு
பணிந்து வணங்கி ஆண்டவரை தொழுது அவருடைய முன்னிலையிலே அவர் ஒரு நீதிமானாக நேர்மையாளவராக வாழ்ந்தார் என்பதை நமக்கு காட்டுவதாக அமைகிறது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுள் எப்பொழுதும் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஆயிரம் தலைமுறைக்கும் அதை அவர் கடைப்பிடிக்கிறவராக இருக்கிறார். அவர் வாழ்வோரின் கடவுள், அவர் வாழ்வோரின் கடவுள். எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், அவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், மூதாதையரின் கடவுள் என்று அவர் சொல்வதற்கு காரணம் அவர் இறந்த கடவுள் அல்ல, வாழுகின்ற கடவுள். எனவே நாம் வாழ்வை இறப்பை பற்றி சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற போராட்டம், ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் ஒருபோதும் இறக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதே வாழ்வு, அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்வதே வாழ்வு. ஆபிரகாமோ மோசேயோ இறைவாக்கினர்களோ இறக்கவில்லை, அவர்கள் இன்றும் கடவுள் முன்னிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் இந்த பாஸ்கா மறைபொருளை கொண்டாடுவதற்கு தகுதி பெறுகின்ற பொழுதே விண்ணகத்திலே நாமும் வாழுவோம் என்ற அந்த மன உரிமையோடு உறுதியோடு பயணிப்பதற்கு முயற்சிப்போம். ஆண்டவருடைய துணையை வேண்டி மன்றாடுவோம். ஆமீன். மௌனமாக ஒரு கணம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம் என்று பல்வேறுபட்ட கேள்விகளோடும் அவவிசுவாச எண்ணங்களோடும் அவநம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இறப்பு வாழ்வு தொடர்பான உண்மையான அர்த்தம் தெரியாத நமக்கு ஆண்டவர் அருள் நம்மை திடமான மனநிலைக்குள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்று மன்றாடும். அத்தோடு உலகினுடைய பல பாகங்களிலே துன்பப்படுவோர், வேதனைப்படுவோர், மனம் சோர்ந்திருப்போர் அவர்களுக்காக மன்றாடுவோர், நோய்வாய்ப்பட்டிருப்போர், இன்னுமாக பல்வேறுபட்ட தேவைகளோடு எதிர்பார்த்து காத்திருப்போர், மனமுடைந்திருப்போர், தற்கொலை முயற்சிகளுக்கு தங்களையே ஈடுபடுத்துவோர், வீதி விபத்துகளிலே சிக்கியிருப்போர், இவர்களுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு கிடைக்கவும் இவ்வாறான தீமைகள் இந்த உலகத்திலேருந்து அகன்று போகவும் மன்றாடுவோம். குருக்களுக்காகவும் அவர்களுடைய பணிகளுக்காகவும் மன்றாடுவோம். துறவிகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதின் மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோமும். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநீனராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும்
ஒப்புவித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே